ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி அப்படி இல்லைன்னா இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக சால்ட் அதுக்கப்புறமா நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவு பிசையும் போது சூடு தண்ணி ஊற்றினா தான் அப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம நல்லா சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் லைட்டாகவும் கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான். நம்ம உப்பு எதுக்கும் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பும் உப்பும் சேர்ந்துச்சோன்னா அது வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம உருண்டையாக என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. தேங்காய் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்துக்கணும். நல்லா திக்கான பால் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி அதில் ஒரு பால் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பாத்திரத்தில் செகண்ட் பால் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் பாலை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கிறத நம்ம அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு பிறகு நல்லா கொதிக்கணும். நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிச்ச ஏன்னா நம்ம போட்ட உடனே கிண்டக்கூடாது கரண்டி வச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வெந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம லைட்டாக கொஞ்சம் கரண்டி வச்சு கிண்டுவோம். கிண்டிட்டு பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, ஏலக்காய் ஒரு 3 or 4 சேர்த்துப்போம். ஏலக்காய் பொடி இருந்தால் கண்டிப்பாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாதனால நான் ஏலக்காய் முழுசாக நல்லா தட்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜில். அப்போ தான் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது பிடிச்சிக்கும், ஒட்டிக்கும். ஸோ அதனால் போட்ட உடனே நம்ம கிண்டக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கிண்டிக்கலாம். அப்போ தான் வெந்த பிறகு நான் நாட்டு சக்கரை சேர்க்கலாம். என்கிட்ட நாட்டு சக்கரை இருக்குது, பட் நான் சேர்க்கல. சரி நம்ம ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கும்னா நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் கூடவே ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, தேங்காய் பால் எடுத்து வச்சு தான் அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு நம்ம துருவின தேங்காய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், தேங்காய் துருவல் போட்டு நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சம்மர் சீசன்லேயே குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பால் கொழுக்கட்டை செஞ்சியாச்சு. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பர்! நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.